ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு கன்னட ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான பெப்பே படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஸ்ரீலேஷ் எஸ் நாயர் டைரக்ஷன்ல வினய் ராஜ்குமார், மயூர் பட்டேல், காஜல் குந்தர் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 6 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 2 கிராமங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நதியால பிரிக்கப்பட்டிருக்கு. அப்பர் கிளாஸ் சேர்ந்தவங்க ஒரு கிராமத்திலையும் லோவர் மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க இன்னொரு கிராமத்திலையும் இருந்துட்டு வராங்க. அப்பர் காஸ்ட் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா லோவர் காஸ்ட் மக்களை சாண்ட் மைனிங்காக ஈடுபடுத்துறாங்க. அப்ப அங்க நிறைய அநீதிகள் அந்த மக்களுக்கு இழைக்கப்படுது. இதனால அந்த மக்களை சேர்ந்த ராயப்பா அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா மக்களுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு. இதனால 2 ஊருக்கு நடுவுல 3 தலைமுறைகளா பாத்தீங்கன்னா ஒரு ரத்த ஆறே ஓடிட்டு இருக்கு. ஹீரோ பெப்பே இந்த வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாரா இல்ல இவருமே வன்முறையில் தான் இறங்கினாரா அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதையே. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். ப்ரொடக்ஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒரு ரிச்னஸ் உங்களால உணர முடியும். இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். ஆக்ஷன் ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே பிளட் வயலன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் காட்சிகள்ல அதிகமாவே இருக்கும். சோ நீங்க ஒரு லைட் ஹார்ட்டட் பீப்பிள் இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. படத்துடைய ஸ்டோரி பிளாட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளம்சியா இருக்கும். ஸ்கிரீன் பிளேவும் பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. சோ உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் தேவைப்படுற ஒரு படமா இருக்கும். இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் லேக் ஆகும். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான காட்சிகள் தான் அதிகமா இருக்கு. நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே மூலமா நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே சொல்ல வந்த விஷயத்தை முழுசா வந்து கிளியரா சொல்லல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்கிரீன் பிளே வீக்கா இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ்க்கு நிறைய பேக் ஸ்டோரி வச்சு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும் பார்க்கும்போது. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. வினய் ராஜ்குமார் ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு மெச்சூரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. ஒரு மாஸ் ஹீரோவா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஹீரோவா தான் இவர் வந்து இருந்திருப்பாரு. இவரோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காஜல் குந்தர், அருணா பால்ராஜ் இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இவங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. தேஜஸ்வியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஃபிலிமா எடுக்கலாமா இல்ல ஒரு கமர்ஷியல் படமாவே முடிச்சிடலாமா அப்படின்ற ஒரு டைலமாவிலே இருந்திருக்காங்க அப்படின்றத படம் பார்க்கும்போது புரியும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கானும் பிளட் வயலன்ஸும் அதிகமாவே இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. பெப்பே படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.